உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம சின்னையா வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. டேய் முத்து, என்னடா சொல்ற? உனக்கு எப்படா தெரியும்? பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அவர் எந்த பஸ்ல வராருன்னு சின்னையாவுக்கு கால் பண்ண. வேற யாரோ போன் எடுத்து வந்தவாசி பக்கத்துல ஆத்துல பஸ் கவுந்துருச்சுன்னு சொன்னாங்கம்மா. ஐயோ, அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொன்னாங்கம்மா. எங்க என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் 2-3 தடவை ட்ரை பண்ணமா. நாட் ரீச்சபிள்னு வந்துருச்சுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் தான் அப்பவே சொன்னல, எனக்கு ஏதோ பதட்டமாவே இருக்குன்னு. பாத்தியா இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? ஐயோ அம்மா, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, சிவாக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா, நீ அமைதியே இருமா. ஐயோ, என் பேரன் பிள்ளைக்கு இப்படி ஆயி போச்சு. ஒத்த பிள்ளைன்னு தலைமையில வச்சு தாங்க நானு. இதுக்காடா எல்லாம்? கடவுளே, உனக்கு கண் இல்லையா? எந்த நேரத்துல என் பேர அவ கழுத்துல தாலி கட்டினானோ எமனையே கூட்டிட்டு வந்திருக்காளே. பாட்டி, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நல்லதா 4 வார்த்தை பேச மாட்டியா நீ? என்னால இனிமே இங்க இருக்க முடியாது.
நான் உடனே போய் புள்ளைய பார்த்தாகணும். நீ இப்ப முதல்ல வண்டி எடு. வண்டி எடு. சிவா, என் பையன் பேரு சிவா. நேத்து அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததுல அவன் அதுலதான் இருந்தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கிறதா தகவல் சொன்னாங்க. அதாம்மா நாங்க வந்தோம். நேத்து தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ என் பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ சிவா. மா, நேத்து எங்க கூட பஸ்ல இன்னொரு 4-5 கல்யாண ஜோடிங்க வந்தாங்க. நீங்க சொல்றது அதுல ஒருத்தரா கூட இருக்கலாம். ஐயோ, சிஸ்டர், வேற யாராவது என்ன மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10-15 பேர் ஆத்துல அடிச்சிட்டு போனதா சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் தகவல் முழுசா வரல. நீங்க எதுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க. என்ன இப்படி சொல்றாங்க? என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ அம்மா, அழாதம்மா. அழாதீங்கம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. நீங்க தைரியமா போங்க. ஐயோ, நீயும் புது மாப்பிள்ளையா? ஆமாம்மா. நீயும் என் புள்ள மாதிரி தான் இருக்க. உனக்கு எதுவும் ஆகாது. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். நான் வரேன். மாப்பிள்ள, அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு போய் கேளுங்க. நான் என் புள்ளைய பார்க்கணும். அத்தை, நீங்க வாங்க, போற வழியில விசாரிச்சுக்கலாம். கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா, சீக்கிரம். வாமா. வா, வா. ஐயோ, இவரே யாரு? இவர் எதுக்கு என் ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க? அப்போ சேது எங்க போனா? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க இன்னும் அந்த ஆக்சிடென்ட் ஷாக்ல இருந்து வெளியில வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டு நாங்க ரெஸ்கியூ பண்ண வந்தப்ப ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல கிடந்தாங்க. ஆனா நீங்க 2 பேர் மட்டும்தான் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒன்னா பக்கத்துல, அதுவும் கை கோர்த்து ஒருத்தர் விடாம புடிச்சிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் கை விட்டு இருந்தாலும் தண்ணில அடிச்சிட்டு போயிருப்பீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை வச்சுதான் கப்பிள்ஸ்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு போல. ஹாப்பி மேரிட் லைஃப் சிவா அண்ட் ஜனனி. சார் பாக்கெட்ல உங்க மேரேஜ் ஸ்லிப் இருந்துச்சு. அதை வச்சு தான் மேடம் என்ட்ரி போட்டோம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பல்ஸ் லெவல் செக் பண்ணீங்களா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ நார்மல் தான் டாக்டர். அப்பப்ப கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு. சார், இவங்க பேஷண்டோட வைஃப், நேம் ஜனனி. ஹாய். உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா? சி மிஸ்ஸஸ் ஜனனி, யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ஸ்டில் வெரி டேஞ்சர். தலையில் அடிபட்டதுல இவருக்கு அதிகமாக பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால உடனே பிளட் தேவைப்படுது. ஏபி நெகட்டிவா இருக்கிறதுனால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க எல்லா பிளட் பேங்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.